வணக்கம். கடந்த 3 மாதங்களில் நடந்த முக்கிய செய்திகள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்தது தாவேகா. 234 தொகுதிக்கும் நான் தனியாகவே போட்டியிட்டு ஜெயிப்பேன், எனக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம் என்று சூழலித்த திரு சீமான் அவர்கள் இன்று ஒரு இடம் கூட கிடைக்காத காரணத்தால் பித்து பிடித்து பைத்தியம் பிடித்து இன்னைக்கு ரோடாக மேடை மேடையாக கூச்சலிட்டு பைத்தியக்காரன் போல் சுற்றித் திரிகிறார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவர் 16 ஆண்டு காலம் கட்சி நடத்தி வரும் திரு சீமான் அவர்கள் ஈழ தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் பின்னாடி இருந்து இந்த திமுக என்று குற்றம் சாட்டி வந்த இந்த சீமான் இன்று ஈழ தமிழர்களை மறந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னாலையும் அவரது மகனாகிய எதிர்கட்சி தலைவராகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னாடியும் ஒளிந்து கொண்டு ஈழத்தனமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர் மீது படு கோபத்தில் இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களை வைத்து கட்சி ஆரம்பித்து விட்டு இன்று ஈழத்தமிழர்களை கொண்டவர்களிடமே தஞ்சம் புகுந்தாரா என்று வேதனையில் சுற்றித் திரிகிறார்கள். ஆட்சி மாற்றம் வராதா என்று மக்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்த அழகான ஒரு ஆட்சி மாற்றத்தை இன்று முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை அவர் செய்யவும் காத்திருக்கிறார். இந்த திராவிட கட்சிகளை ஜாம்பவான்களான மோடி, அமித்ஷா போன்ற பிஜேபி தலைவர்களாலே விரட்டி ஒழிக்க முடியாத இந்த திராவிடத்தை 2 வருடத்தில் இந்த விஜய் அவர்கள் ஒழித்து பொறாமையின் காரணமாக இன்று அந்த தெலுங்கரிடமே போய் தஞ்சம் புகுந்தார். தெலுங்கர் தான் உயர்ந்தவர், தமிழர்கள் என்றும் உங்களுக்கு அடிமைதான் என்று சொல்லி இந்த சீமான் தமிழர்களின் பெருமையையே கொண்டு அந்த திமுக தலைவர்களின் அந்த தெலுங்கர்களின் காலடியில் போட்டுவிட்டார். இதனால் மிகுந்த மன உளைச்சலில் மிகுந்த வேதனையில் இந்த மக்கள் துடிக்கிறார்கள். சீமானை கண்டால் அடித்து விடலாமா, சட்டையை கிழித்து ரோட்டில் விரட்டி விடலாமா என்று ஆதங்கத்தில் சுற்றித் திரிகிறார்கள். ஆனால் அவரோ கண்ணில் படாம 1.5 கோடி ரூபாய் காரில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சீமான் என்பவர் ஒரு பச்சை துறை என்று அவர்கள் தொண்டர்களுக்கே தெரிந்து விட்டது. சீமான் இதுவரை திரள் நிதியை வைத்து மட்டுமே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரிந்து விட்டது. மக்களுக்காக நல்லது பண்ண வேண்டும் என்றால் வெளியில் இருந்து பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? ஆதரவு தந்து அவர்களுக்கான ஒரு ஆலோசனைகளை கொடுத்தால் எந்த கட்சியும் நல்லாட்சி செய்து விடுமே. இது ஏன் சீமானுக்கு புரியவில்லை என்று மக்கள் சீமானை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் சீமானோ மேடைக்கு மேடை பட்டிமன்றமாகவும் அதை ஒரு பாக்கூத்து நிகழ்ச்சியாகவும் கேலி சித்திரமாகவும் விமர்சித்து ஒரு கிறுக்கனை போல் பேசிக் கொண்டிருக்கிறார். தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் நல்லவர்கள், மற்ற எல்லாரும் தரவர்கள் என்று ஓட்டு போடாத மக்களை திட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தது என்று மக்கள் அவரை பார்த்தே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு சட்டசபையில் பேசுவதற்கு எதுவுமே தெரியவில்லை. எது கேட்டாலும் தகப்பனாரிடம் கேட்டு சொல்லுகிறேன் என்றே சொல்லுகிறார் ஒழிய அவர் எதுவுமே சொல்லவில்லை. சட்டசபையில் முதல்வர் அவர்களோ எம்எல்ஏக்கள் அவர்களோ இல்லை அமைச்சர் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் அந்த பால்குடி மாறாத பையனின் பின்னாடி வந்து அமர்ந்திருக்கும் 75 வயது வாலிபர்கள் அனைவரும் சேர்ந்து வெளிநடப்பு செய்து விடுகிறார்கள். இது காலங்காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படி என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த தாவேக அரசான திரு விஜய் அவர்கள் இனிமேல் வெளிநடப்பு செய்தால் சட்டசபையை பூட்டி விடுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்ட காரணத்தினால் கடந்த 1 வாரமாக சட்டசபையை விட்டு வெளியே செல்லாமல் பயத்துடனும் நடுக்கத்துடனும் சட்டசபையிலே இருந்து காலையில் வந்தால் மாலை வரை அமர்ந்திருந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியும் கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டும் அங்கே அமர்ந்திருந்து அழுது கொண்டிருக்கிறார். சட்டசபை என்றால் என்ன, சட்டசபை எப்படி நடக்கும், சட்டசபையில் என்னென்னலாம் விவாதிக்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு அவர் நேரலையில் ஒளிபரப்புவதற்கு உத்தரவு போட்டிருக்கும் இந்த முதல்வரை நாம் மறக்கலாமா? இதற்கு மேல் ஒரு மாற்றம் நமக்கு தேவையா? இதுவரைக்கும் சட்டசபையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்ததனாலதானே தவறான சட்டத்திட்டங்களை சொல்லி தவறானவைகளை உருவாக்கி இவர்கள் மக்கள் பணத்தை வீணடித்து ஊழல் செய்து அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து விட்டார்கள். இன்று தவறாக பேச முடியுமா? சட்டசபையில் எது பேசினாலும் 8 மணிக்கு பேசினால் 8:05 வெளியே தெரிந்து விடுகிறது, உலகமே கண்டு கழிக்கிறது. இந்த மாற்றம் போதாதா மக்களுக்கு? பெருமிதத்துடன் சொல்லலாமே இந்த விஜய் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று. இப்படிப்பட்ட ஆட்சிகள் நடந்தால் நமக்கு இன்னும் ஆயுசுக்கும் ஆட்சியே கிடைக்காது, நம் கட்சிகள் அஸ்தமானம் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் நல்லது செய்யும் இந்த தமிழக முதல்வருக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சிகளும் இதர கட்சிகளும். கடந்த 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. 133 இடங்களை பெற்று தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைத்தது. அப்படி இருக்கும் போது இந்த விவசாயிகள் பிரச்சனையை ஏன் தீர்க்க முடியவில்லை? இந்த டாஸ்மார்க்கை ஏன் ஒழிக்க முடியவில்லை? இந்த டாஸ்மார்க்கான மதுவை இவர்கள் ஒழித்திருக்கலாமே.
மதுக்கடை அனைத்தையும் மூடி இருக்கலாமே, யாரிடமும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 அமைச்சர்கள் இன்று சாராயப்பேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வருமானத்திற்காகவே இந்த டாஸ்மாக் நடந்து கொண்டிருந்தது. மக்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்று ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. இன்று லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலம் உருவாகி கொண்டு இருக்கின்றது. பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், சொல்ல பார்க்கிறோம், கேட்கிறோம், நேரில் கண்டுகளிக்கின்றோம். எத்தனையோ விஷயங்கள் இன்று லஞ்சம் இல்லாமல் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. லஞ்சத்தை அழித்து இன்று ஊழலை ஒழித்து ஒரு நல்லாட்சி தருவதற்காக சித்தமாய் இருக்கிறார் நம் முதல்வர். அவர் பின்னாடி மக்களாகிய நீங்கள் நின்று அவரை வழிநடத்த வேண்டும். எதிர்கட்சிகள் என்றால் எதிரி கட்சிகள் தான் என்று மீண்டும் மீண்டும் நிரூபணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த நாம் தமிழர் கட்சியையும் அழித்தால் மட்டுமே தமிழக மக்களும் நிம்மதியா இருக்க முடியும். தமிழகத்தில் நல்லாட்சியும் மலரும் என்பதை இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவதற்கு முன்னுரை அளித்த இந்த தம்பிக்கும் இந்த சேனலான சாட்டை சேனலுக்கும் மக்கள் சார்பாகிய உங்கள் மூலமாகவும் எங்கள் சேனல் மூலமாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க. ஆதரவு தாங்க. நல்லா இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.